ஹலோ டியர் மக்களே! மசால்ச்சி, அலுவலக பணியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த 2 ஜாபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்? இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்? இதுக்கு 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்க மனசுல இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாம, போன வருஷம் இந்த போஸ்டிங்குக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னும் இந்த வீடியோல பார்க்கலாம். மசால்ச்சின்றவங்க என்ன மாதிரியான வேலை செய்வாங்க? நீதிமன்ற அறைகள், அலுவலகங்கள் சுத்தம் செய்தல் பார்ப்பாங்க. மேற்காலின் ஆசை கோப்புகள் இதெல்லாம் வந்து அவங்க கேட்டாங்கன்னா, அந்த இடத்துலருந்து மாத்தி வைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள் செய்யணும். நீதிமன்ற ஊழியர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீர், டீ சாமான்கள் கொண்டு செல்லுதல் அந்த மாதிரியான விஷயங்களும் செய்யணும். தினசரி பராமரிப்பு பணிகள். ஆக மொத்தத்துல ஒரு பராமரிப்பா இருக்கிறது, பராமரிக்கிறது, அந்த இடத்த பாதுகாக்கிறது இது வந்து மசால்ச்சியோட வேலை. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்துல ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது, ரெஜிஸ்டர்ஸ் வந்து அங்க ஒழுங்கா மெயின்டெயின் பண்றது, ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப் பண்றது. ஸோ கிளரிக்கல் ஜாப்க்கு நேரடியா உதவி பண்ற மாதிரி இருக்கும். அலுவலகத்த ஒழுங்கா வச்சுக்கிறது. அலுவலக ஒழுக்கு பார்த்தல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டோட ஜாப்ஸா இருக்கும். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஜாப்ஸ் தான். ஆனா ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வேலையோட தன்மை எப்படின்றத பார்க்குறோம். மசால்ச்சி பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு நிறைய போடுற மாதிரி இருக்கும். மேலதிகாரி சொல்வத உடனே கேட்கணும். பெரும்பாலும் சப்போர்ட் ஒர்க் மாரி தான் இருக்கும் மசால்ச்சியோட வேலை. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு எந்த மாதிரியான வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகங்களை வேலையும் பார்க்கணும். உடல் உழைப்பும் கொஞ்சம் இங்கே போறது, அங்க போறது, அதெல்லாம் குடுக்குறது, நோட்டீஸஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது அந்த மாதிரியான வேலை இருக்கும். மசால்ச்சிய விட இவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கும். நான் சொன்ன மாரி கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு நேரடியா நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த 2 போஸ்டிங்க்கும் உண்டான டிஃபரன்ஸா இருக்கும். போன வருஷம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்க கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? போன வருஷம்னா போன லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு பேப்பர் குடுத்து நியூஸ் பேப்பர் குடுத்து அத வாசிக்க சொல்லியிருக்காங்க. சரளமா தமிழ் வாசிக்க தெரியுதான்னு பார்க்கறதுக்காக. அதோட உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? அப்படின்னா என்ன டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா? அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் கேட்டிருக்காங்க. அதோட ஒரு சானிடைசர் பாட்டிலும், ஒரு தண்ணி பாட்டிலும் வச்சிருந்திருக்காங்க முன்னாடி. அவங்க கிட்ட தண்ணி பாட்டில திறந்து குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பாட்டில ஓப்பன் பண்ணி குடுக்குறாங்களா? அவங்க நிதானமா வேலை செய்றாங்களா? சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா? நீட்டா வச்சுக்கிறாங்களா பிளேஸ? அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற படிச்சதுக்கப்புறம் அத கரெக்ட்டா வைக்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணுவாங்க. பேசிக்கலா 7 செகண்ட்ஸ்ல நம்ம இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ 7 செகண்ட்ஸ வச்சு தான் நம்மள எல்லாருமே ஜட்ஜ் பண்ண போறாங்க. அந்த 7 செகண்ட்ஸ்ல நீங்க எப்படி உள்ள போறீங்க? உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு? நீங்க எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்க? எப்படி உட்கார்றீங்க? எந்த போஸ்ல இருக்கீங்க? இது எல்லாத்தையுமே வச்சுமே எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் உங்கள டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்படி அவங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்றீங்க? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு யோசிக்காம, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்க ஊர் எது? அது எல்லாத்தையுமே நீங்களே சேர்த்து சொல்லிடலாம். உங்க அம்மா, அப்பா பேர விட ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்னலாம் தெரியுன்றதுலருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இங்க என்னோட பேர் வந்து இப்படி அப்படின்னு சொல்றத விட, என் பேர் இது, நான் வந்து இதெல்லாம் முடிச்சிருக்கேன், என்னோட தகுதிகள் என்ன, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்க ஊரு, உங்க அம்மா, அப்பா பேரு, எந்த இடத்துல இருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தெளிவா பேசிருங்க. முதல்லயே நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் தெரியுமா? தெரியாதா? இருக்கா? இல்லையா? ஓட்ட தெரியுமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இதுக்கு நீங்க ஜென்ரலாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டோன்னே எல்லாரையும் மாரி போரிங்கா சொல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா அவங்களுக்கும், இவங்களோட ஆன்சர் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்றனால அவங்க மைண்ட்ல நிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதுக்கு மேல ஜிகே கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் ஜென்ரலா அந்த மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் யாருக்கும் கேட்டது கிடையாது. மேபி மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதா இருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சாங்க? யாரெல்லாம் அதோட இப்போ ஜட்ஜஸ் யாரு? அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டா மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கு கேட்டதா எங்கேயுமே சொல்லலை. ஸோ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாக நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பேசிக்காக தெரியும் அப்படின்ற மட்டும்தான் பார்ப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக வச்சுருந்தாலே, நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாலே கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.